ஹாய். பாபு நர்வஸாக இன்டர்வியூக்காக உட்காந்துருக்கான். அப்போ டக்குன்னு அவன் பேரை கூப்பிட்ட உடனே அவனுக்குள்ளே போகிறான். இன்டர்வியூ ரூம்குள்ளே போகிறப்போ அவனுக்கு முன்னாடி 3 பாக்ஸ் இருக்குது. 3 பாக்ஸில் ஆப்பிள், ஆரஞ்சஸ், ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சஸ்ன்னு எழுதியிருக்கு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இன்டர்வியூன்னு கூப்பிட்டுட்டு 3 பாக்ஸ் வச்சுருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ தான் இன்டர்வியூவர் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த 3 பாக்ஸஸில் ஆரஞ்சஸ், ஆப்பிள்ஸ் அண்ட் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சஸ் இருக்குது. ஆனால் யாரோ உள்ளே வைக்கிறப்போ எல்லாத்தையும் மாற்றி வச்சிட்டாங்க. அதாவது ஆப்பிள்ஸ்ன்னு இருக்குன்னா அதுக்குள்ளே ஆப்பிள்ஸ் இருக்காது, ஆரஞ்சஸ்ன்னு இருக்குன்னா அதுக்குள்ளே ஆரஞ்சஸ் இருக்காது. ஸோ உள்ள ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஆனால் லேபிள் தப்பாக இருக்குது. இப்போ டாஸ்க் என்னென்னா, பாபு ஒரு பாக்ஸை மட்டும் சூஸ் பண்ணி இன்டர்வியூட்ட சொல்லணும். இன்டர்வியூவர் அந்த பாக்ஸ்லேருந்து ஒரே ஒரு ஃப்ரூட்டை மட்டும் எடுத்து காமிப்பாங்க. அந்த ஒரு ஃப்ரூட்டை வச்சு 3 பாக்ஸஸ்லேயும் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாபு சொல்லணும். பாபு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் அப்படின்னு இருக்க பாக்ஸ்லேருந்து எனக்கு ஒரு ஃப்ரூட்டை எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்டர்வியூவரும் அந்த பாக்ஸ்லேருந்து ஆரஞ்சு எடுக்கிறாங்க. அதிலிருந்து ஆரஞ்சு எடுத்தோடனே பாபு கான்ஃபிடெண்ட்டாக 3 பாக்ஸஸ்லேயும் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு சந்தோஷமாக இன்டர்வியூ ரூமை விட்டு வெளியே வராரு. ஒரு பாக்ஸில் ஒரே ஒரு ஃப்ரூட்டை வச்சு பாபு எப்படி கரெக்டான ஆன்சர் சொன்னார் உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனால் எதுவும் வரமாட்டேன்.